ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இன்னைக்கு நம்ம ஜும்மாவுடைய நாளுடைய இரவுல இருக்கிறோம். நம்ம ஜும்மா நாள்ல செய்ய வேண்டிய மிக முக்கிய அமல், இன்னைக்கு நாள் முழுவதும் நம்ம அந்த வாய்ப்பை விட்டிருந்தாலும் கூட கடைசி நேரத்திலேயாவது அதை செய்து அதனுடைய நற்பலன்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நீங்க எவ்வளவு அமல் செய்தாலும் இந்த அமல் மிகவும் சிறப்புக்குரிய அமல். ஆனா இதை நம்ம விட்டுட்டோம்னா ஜும்மா நாளுடைய பெரும் சிறப்புகளை நம்ம தவற விடுற மாதிரி ஆயிரும். இந்த அமல் ஒன்றின் காரணமாகவே உங்களுக்கு தேவையான ஈருலக நற்பாக்கியங்களும் அல்லாஹ் தருவான். குர்ஆன்லே அல்லாஹ்வே நமக்கு இதை செய்யுமாறு கட்டளையிட்டு இருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு இதை வலியுறுத்தி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த சஹீஹான ஒரு விஷயத்தை இந்த நாள்ல நம்ம விட்டுறக்கூடாது. நம்முடைய கஷ்டங்கள் விலகணும், தேவைகள் நிறைவேறணும், நமக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும்ன்ற நம்ம எத்தனையோ அமல்கள் செய்யறோம். ஆனா இது ஒன்றே போதும்னு சொல்லலாம். அந்த விஷயம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை பார்த்து சொன்னாங்க, ஜும்மாவுடைய நாள்ல என் மீது அதிகமாக ஸலவாத்து கூறுங்கள், அது என்னிடத்தில் காண்பிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சஹாபாக்கள்லாம் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்க மேல நாங்க எப்படி அதிகமாக ஸலவாத்து கூறுவதுன்னு கேட்டதுக்கு, அப்ப தரூதே இப்ராஹிம் சொல்லி இந்த மாதிரி நீங்க என் மீது ஸலவாத்து கூறுங்கள்னு சொல்லியிருக்காங்க. நினைத்து பாருங்க, இன்னைக்கு நாள் முழுவதும் நிறைய பேர் ஸலவாத்து கூறாமல் கூட இருப்போம். அப்படியே ஸலவாத்து ஓதி இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு சின்ன ஸலவாத்தை நம்ம ஓதி இருப்போம். ஆனா சிறப்புக்குரிய ஸலவாத்துனா தரூதே இப்ராஹிமாக இருக்குது. ஆனா இந்த தரூதே இப்ராஹிம் தொழுகையில் தவிர எத்தனை தடவை நம்ம தனிமையில ஓதிருப்போம்? ஒரு தடவை கூட இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம அடிச்சு சொல்லலாம். அந்த அளவுக்கு நபி அவர்கள் வெள்ளிக்கிழமை என் மேல ஸலவாத்து கூறுங்க, அதுவும் தரூதே இப்ராஹிம் சிறந்த ஸலவாத்து, இந்த முறையில கூறுங்கன்னு சொல்லியும் கூட நாம கேட்கறது இல்ல. அதனாலதான் இந்த நாளுடைய கடைசி பொழுதுலையாவது இந்த ஸலவாத்தை ஓதிக்குங்க. குறைந்தது ஒரு 15 முறையாவது நீங்க ஓதிக்குங்க. ஸலவாத்து ஒன்று ஓதினாலே போதும். ஆலிம்கள்லாம் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்லயே நபியின் மீது ஸலவாத்து ஓதுவதை கட்டளையிட்டு இருக்கான். அதனால அது அல்லாஹுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்கு. எத்தனையோ கஷ்டத்துக்கு எத்தனையோ இபாதத்துகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோமே, ஆனா ஸலவாத்தை ஓதினாலே போதும் நம்மளுடைய கஷ்டங்கள் விலகி தேவைகள் நிறைவேறும், நோய்கள் குணமாகும்னு சொல்லப்படுது. சுபஹானல்லாஹ். இப்ப நம்ம தரூதே இப்ராஹிமை தான் கையோடு ஒரு 15 முறை ஓத போறோம். ஓதுங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச அமல் தான், ஆனா நம்ம ஓதுறது இல்ல. அதை நினைவுபடுத்தி அதை கையோடு செய்யும் போதுதான் அதை கையோடு செஞ்சு அந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. இந்த நாளுடைய அந்த சிறப்பை நம்ம தவற விடாம பிடித்து கொள்ளலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். இதுல என்ன இருக்குன்னா, எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ எப்படி ஸலவாத்தையும் அருளையும் பொழிந்தாயோ அதே போல எங்க நபி அவர்களுக்கும் நீங்கள் பொழிவாயாக, நீ பொழிவாயாக ரஹ்மானே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல நம்ம துவா கேட்கிறோம். இப்போ ஓதலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். யா அல்லாஹ், எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிந்தாயோ அதே போல அருளை பொழிவாயாக. இன்னும் அவர்களுடைய குடும்பத்திற்கு எப்படி நீ பரக்கத்தை பொழிந்தாயோ அதே போலவே எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத்தை பொழிவாயாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா
பாரக்த அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எப்படி நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிந்தாயோ அதே போல அருள் புரிவாயாக ரஹ்மானே. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்துக்கும் அவர்களுக்கும் பரக்கத்தை புரிந்தாயோ அதே போல புரிவாயாக ரஹ்மானே. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்று ஜும்மாவுடைய நாள்ல நாங்க எந்தெந்த நல்ல பாக்கியங்களை எல்லாம் தவற விட்டிருந்தோமோ அதை அனைத்தும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. இன்னைக்கு துவா கபூல் ஆகக்கூடிய நேரத்துல எங்களுடைய துவாக்களை கபூல் செய்து வைத்திருப்பாயாக. எங்களுக்கு இனி வரக்கூடிய ஒரு வாரமும் பாவமற்ற வாரமாக, எங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாரமாகவும், எங்களை நேர்வழியில் இருக்க வைக்கக்கூடிய வாரமாகவும், நற்பாக்கியங்களை பெற்ற வாரமாகவும் ஆக்கி வைப்பாயாக. இந்த ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் நடுவுல ஒளியாக எங்களுக்கு ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.